from you. சமுத்திரம் கொடைகளால் ஆனது பாரியின் சரித்திரம். ஆம், பாரியின் சரித்திரம் இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது. வாருங்கள், வள்ளல் பாரியோடு நாமும் பயணிப்போம். தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிர்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். ஆம், இத்தகைய அன்பின் வழி நின்று அறத்துடன் ஆட்சி செய்து தமிழ் இனத்திற்கே பெருமை சேர்த்து தமிழின் உச்சியில் நின்ற மாபெரும் தமிழன் இதோ. மனிதம் போற்றும் மாமனிதன், வேளிர் குலம் காத்த வேந்தன், தம்மை அண்டி வந்த உயிர்களை அரவணைத்தவன், தெள்ளு தமிழ் இசையால் குலங்களை ஒன்றிணைத்தவன், இயற்கை அன்னையை உதயத்தில் சுமந்த இறைவன், நன்கு இலக்கணம் படைத்தவன், புலவர் கபிலரை தன் தோளில் சுமந்தவன், மூவேந்தர்களை விரள வைத்த மாவீரன், வணிகத்தை எதிர்த்து வசந்தத்தை ஆதரித்தவன், பற்று வைத்த நெஞ்சினை பற்றிக் கொண்டவன், பரம்பு மலையின் கம்பீரமான சிம்மாசனம், போற்றப்பட வேண்டிய ஒப்பற்ற தமிழன், சுனை நீரினையும் விஞ்சும் ஈர நெஞ்சம், தமிழ் இருக்கும் வரை அவன் சரித்திரம் நின்றும், கடையேழு வள்ளல்களின் உச்சமவன், உள்ளைக்கு தேர் கொடுத்த வல்லலவன். யாரவன்? விண்ணகமும் மண்ணகமும் வியந்து பார்க்கும் வீர யுகநாயகன், பரமின் கோமான், அவன்தான் நம் வேள்காரி. வாருங்கள், தமிழன் என்ற உரிமையுடன் பரம்பு மலைக்கு அழைத்துச் செல்கிறது எம் புனித மரியன்னை மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. அன்றைய தமிழகத்தின் பெரும் புலவர் கபிலர் நடுநாட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். ஓய்வெடுக்க அருக நாட்டு மன்னன் செம்பனின் மாளிகையில் தங்குகிறார். அப்போது, வணக்கம் மன்னனே. வருக வருக பெரும் புலவரே, வணக்கம். உங்கள் வருகையால் எங்கள் அருக நாட்டுக்கே பெருமை. நீர் புலவருந்தும் போது குறுக்கீடு செய்து விட்டேனோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை புலவரே, நீங்களும் என்னோடு இந்த உணவில் இணைந்து கொள்ளுங்கள். சரி, அருக நாட்டின் சுவை எப்படி உள்ளது என்று பார்க்கலாம். இதோ கறி துண்டங்கள், எங்கள் அருக நாட்டின் சிறப்பான சுவையான செய்முறை. இதை சுவைத்து பாருங்கள். என்னால் இந்த பாத்திரத்தை கூட நகர்த்த முடியவில்லையே. என்ன செம்பனே, பகலெல்லாம் பாணர்களுக்கு அள்ளி வழங்கியதால் உனது கரம் சோர்ந்து போய்விட்டதா? அப்படியெல்லாம் இல்லை பெரும் புலவரே, பாரி வழங்கும் வேலையை தான் பரம்பு மலையில் பாரி பார்த்துக் கொள்கிறாரே, எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே. பரம்பு நாட்டில் பாரியை பார்த்துவிட்டு வருபவர்கள் பின்பு இங்கு ஏன் வருகிறார்கள்? என்னுடைய அருக நாட்டின் வழியே பரம்பு நாட்டுக்கு சென்று வர ஒரு வழி இருக்கிறது. அது முறையற்ற பாதை என்றாலும் அதன் வழியாகத்தான் பலரும் வருகிறார்கள். என்னதான் இருந்தாலும் பாதையை முறையற்று வைத்திருப்பது பாரியின் குற்றம் தானே. முல்லைக்கு தன் தேரையே கொடுத்தவன், அவனுக்கு பாதையா முக்கியம்? பாதை இல்லையே வணிகம் பெருகாது. இயற்கையை அழித்து 8 வழி சாலை அமைத்து வணிகத்தை பெருக்க பலரும் விரும்புகிறார்கள். ஆனால் நல்ல தலைவன் பாரி விரும்புவதில்லை. வணிகம் இல்லாத நாட்டில் மக்களின் நிலை நன்றாகவா இருக்கும்? மிகவும் நன்றாகத்தான் இருக்கிறது. பாரியின் வள்ளல் தன்மை அவனது நாட்டையும் மக்களையும் செழிப்பாகவே வைத்திருக்கிறது. பாரி நன்றாகவே நிர்வாகம் செய்யலாம், அதற்காக அவனை வள்ளல் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. உங்கள் எழுத்துக்கும் ஏட்டிற்கும் அப்பாற்பட்டவன் பாரி. அதை உங்களால் எப்போதும் புரிந்து கொள்ள முடியாது. எனக்கு புரியாத ஒன்று இவ்வுலகில் இதுவரை இருந்ததில்லை. பாரி வல்லலா இல்லையா என்று நானே நேரில் சென்று சோதித்தருகிறேன். நாளையே பரம்பு செல்கிறேன். சென்று வாருங்கள், நீங்களே புரிந்து கொள்வீர்கள். பாரியை பற்றி நீங்களும் ஒரு நாள் பாடத்தான் போகிறீர்கள், நானும் அதை கேட்கத்தான் போகிறேன். நன்றி புலவரே. அருக நாட்டில் இருந்து தேரோட்டி ஆதனுடன் கபிலர் பரம்பு மலைக்கு பாரியை காண செல்கிறார். ஐயா, இதுதான் பச்சை மலை தொடர். முன்னால் இருக்கிறதே வேட்டுவன் பாறை. இதன் வழியாகத்தான் பரம்பு மலைக்கு செல்ல முடியும் ஐயா. பரம்பு மலைக்கு செல்லும் வழி இதுவோ? இந்த புலவர் எப்படித்தான் மலையை தாண்டி போவாரோ? பரம்பு நாட்டின் அடிவாரத்தில் இருந்து பாரியை காணும் பயணத்தை தொடங்குகிறார் கபிலர். இடையில் பரம்பு நாட்டின் மாபெரும் வீரன் நீலனை சந்தித்து அவனுடன் பயணத்தை தொடங்குகிறார். ஆஹா ஆஹா, எத்தனை அழகு, எத்தனை அழகு! எவ்வளவு நீண்ட நெடிய மலைகள், எவ்வளவு செழிப்பான காடுகள்! இயற்கை அன்னையின் எழில் முன் அனைவரும் மயங்கித்தான் போவார்கள். ஐயா, நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா?
கபிலர். நான் பெயரை கேட்கவில்லை, யாரெனத்தான் கேட்டேன். நான் புலவன். பாணர் குலமா? இல்லை, பாணர்கள் பாடல் பாடுபவர்கள். நான் புலவன், எழுத கற்றவன். எழுத்து என்றால்? நாம் பேசும் மொழியை ஓவியமாக வரைவதுதான் எழுத்து. உனது பெயர் என்ன? அதை நான் எழுதி காட்டுகிறேன். நீலன். இங்கே வா. என் பெயர் என்ன இவ்வளவு விகாரமாகவா இருக்கு? அது இருக்கட்டும். நீங்க எங்க இருந்து வரீங்க? எதுக்கு இந்த பக்கமா போறீங்க? பாரியை காண. இல்லை இல்லை, சோதித்தறிய செல்கிறேன். நான் பாண்டிய மன்னனின் அவையிலிருந்து வருகிறேன். ஓ, அந்த சமதளத்தில் இருக்கிற மன்னரின் அரண்மனையிலிருந்து வரீங்களா? அந்த மன்னரை பற்றி நினைக்கும் போதே சிரிப்பாகத்தான் வரும். அவர் வயல் நண்டு போல் உள்ள வேப்பம்பூ மாலையை அணிந்திருப்பாராமே. நன்றாகவே சொன்னாய், ஆனால் தவறாகவும் சொல்லிவிட்டாய். அது வயல் நண்டை போல் சிறியதாக இல்லை, கடல் நண்டை போல் பிரம்மாண்டமானது. ஆமாம், கடலை கண்டிருக்கிறாயா நீ? கடலா? அது எப்படி இருக்கும்? கடலை எல்லாம் நான் பார்த்ததே இல்லை ஐயா. கடல் மிகவும் பெரியது, பறந்து விரிந்தது. எங்கள் பாறையின் கருணையை விடவா? ஒருவரை பற்றி இத்தனை உயர்வாக பேசுகிறார்களே, என்ன ஆச்சரியம்! ஆமாம், இந்த காட்டில் எவ்வளவோ அழகிய வடிவு கொண்ட வாசனை பூக்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏன் பாரி பனம்பூவை அணிகிறார்? பனம்பூ வெறும் அழகல்ல, ஆயுதம். பனம்பூ சிறந்த நஞ்சு முடியாகும். ஓ, அப்படியா? ஆமாம், உனக்கு மனமாகி விட்டதா? இல்லை, விரைவில் நடக்கும். என்னாலைத்தான் பார்த்து விட்டு வருகிறேன். எங்கே இருக்கிறாள்? அதோ அந்த மலையின் பின்புறம் இருக்கிறது அவளது குடில். அந்த மலையின் பின்புறமா? நாள்தோறும் இவ்வளவு தூரம் போய் வருவாயா? நாளும் இருமுறை போய் வருவேன். ஆமாம், உங்களுக்கு மனமாகி விட்டதா? இல்லை, உனக்கும் தான் மனமாகவில்லை. நான் வீரன். எனக்கு புரியவில்லையே அப்பா. எப்போது போர் மூலம் என எனக்கு தெரியாது. போர்க்களத்தில் நான் சாயும் போது எனது ஈட்டியை இறுக பற்றி முன்னேற என் மகன் வந்து நிற்க வேண்டும். வீரர்களின் வாழ்வு மிக குறுகியது. நிதானமாக வாழ்ந்து எழுத்துக்கள் பல கற்று நாடுதோறும் பயணம் போய் ஒழுகாத தூரத்தை 3 நாளிகை நடந்து கடக்க எங்களுக்கு அவகாசம் இல்லை புலவரே. பாரியின் பரம்பு மலை எவ்வளவு தொலைவில் இருக்கிறது? இந்த நாட்டின் பெயர் தான் பரம்பு நாடு. பாரி இருக்கும் மலையின் பெயர் ஆதிமலை. அங்கிருந்துதான் பாரியின் அரசாட்சி நடக்கிறதா? பாரி அரசன் அல்ல, வேளிர் குல தலைவன். நாட்டை ஆள்வதை போல் காடும் ஆளப்படுகிறது என நீங்கள் நினைக்கிறீர்கள். காட்டை யாராலும் ஆள முடியாது. நான் சிறிது நேரம் உட்கார்ந்து கொள்ளவா? அதோ கீழே இருக்கும் அந்த பனையடிவாரம் போய்விடலாம். இதோ சிறிது நேரத்தில் வந்து விடுகிறேன். மிகுந்த நேரமாகிவிட்டதே, இன்னும் நீலனை காணவில்லையே. ஒருவேளை அவளை பார்க்க சென்று விற்பானோ? இதை வாயில் போட்டு மெல்லுங்கள். ஏன் வலுக்கட்டாயமாக பனைமரம் வரை என்னை கீழே இருக்கிறாய்? பனைமரம் எங்களின் குலச்சின்னம். பரம்பில் உள்ள மனிதனுக்கு மட்டுமல்ல, அங்குள்ள எல்லா உயிர்களுக்கும் அது தெரியும். அதனிடம் ஒப்படைத்து விட்டு போனால் எந்த ஆபத்தும் வராது. அதனால்தான் பனையின் அடிவாரத்தில் உங்களை உட்கார வைத்தேன். பெண்ணை எத்திசையும் வளைந்து வளரக்கூடிய தன்மையுடையது. பனையோ தன் இயல்பிலேயே செங்குத்தாக வளரக்கூடியது. இயல்புதான் ஒன்றின் குணத்தை தீர்மானிக்கிறது. வளைந்து கொடுக்காத பரம்பு நாட்டின் இயல்பு பனையிலும், பனை மரத்தின் இயல்பு பரம்பு நாட்டிலும் நிலை கொண்டுள்ளது. அப்பொழுதுதான் கபிலருக்கு புரிந்தது, நீண்ட பொழுதுக்கு முன்பே பாரியின் பாதுகாப்புக்குள் நாம் வந்து விட்டோம் என்பது. மறுநாள் காலை கபிலர் ஊர் பழையனை சந்தித்தல். இது என்ன ஊர்? நான் எங்கே இருக்கிறேன்? நீங்க வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. ஆனா வந்தது தெரியாம வந்திருக்கீங்க. புரியும்படியாக சொல். உங்களுக்கு தனமயக்கி மூலிகையை கொடுத்து உங்களை மயக்கி இங்கு அழைத்து வந்தேன். இவர்தான் எங்கள் ஊர் பழையன். வாங்க வாங்க கபிலரே, தங்கள் இல்லை உங்கள் வருகை. மன்னிச்சுக்கோங்க, உங்களை மாதிரி பேச முயற்சி பண்ணினேன், ஒன்றும் முடியல. பயணம் எப்படி இருந்தது? வணக்கம் ஐயா. நீலன் மிகவும் பத்திரமாகவே என்னை கூட்டி வந்தான். பரம்பு நாட்டுல பாரியோட வள்ளல் தன்மை எவ்வளவு இருக்கோ அந்த அளவு இயற்கையோட ஆபத்தும் இருக்கும். உங்களை மாதிரி புதுசா வரவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதான் நான் பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டேன்ல, தனமயக்கிய கொடுத்து. அடி போடணும். வாங்க நம்ம பாரி இருக்கிற எவ்வியூருக்கு போலாம். ஆமா, நீங்க பத்திரவை போட்டு பார்க்கதான் வந்திருக்கீங்க.
ஆ, என்ன நடந்தது? இப்படி ஒரு காட்சியை நான் கண்டதே இல்லை. பெரும் பருந்துகள் எல்லாம் இப்படி அலறி அடித்து நான் பார்த்ததே இல்லை. ஐயா, இதன் பெயர் காக்கா விரிச்சி. 100 அண்டங்காக்காவின் கோபம் அனைத்தும் ஒரு காக்கா விரிச்சு கிட்ட இருக்கும். அதோட ரக்கை நம்ம மேல கொஞ்சம் பட்டாலும் உடல் துண்டாகிவிடும். கொலைகார பறவை இது. நன்றி பழையனே, என்னை கன நேரத்தில் காப்பாற்றினீர்கள். பரம்புக்கு வந்த எந்த விருந்தாளிகளையும் காப்பாத்துறது பாரிக்கு நாங்க செய்யற கடமை. என் சோதனை இப்போதே முடிவுக்கு வந்துவிடும் போல் இருக்கிறதே. அது சரி, யாராவது இந்த பறவையை வேட்டையாடி இருக்கிறார்களா? ஒன்றல்ல, 2 காக்கா விரிச்சியை வெட்டி வீசி அதன் ரத்தத்தை நிலத்தில் தூவிட்டான் பாரி. இதெல்லாம் என்ன? இன்னும் பெரிய ஆச்சரியம் எல்லாம் பாரி உங்களுக்கு சொல்லுவான், பாருங்கள். மூவரும் நடந்து புலிவால் குகைக்கு செல்லுதல். நீங்க ரொம்ப களைச்சு போயிட்டீங்க. கொஞ்சம் இந்த குகையில தலை சாயுங்க ஐயா. யாரு வந்திருப்பது? கூடையனா? கிழவா, கண்ணும் காதும் அப்படியே இருக்கிறா உனக்கு. காலம் மாறிவிட்டு இருக்கிறவா. எண்ணற்ற குளங்களை அழித்து வலுக்கொண்டிருக்கிறன சேர சோழ பாண்டியர் மூவரும். எல்லோரின் கண்களுக்கு உறுத்தலாக இருப்பது பரமும் பாரியும் தான். ஒற்றற்படை இல்லாத நம் காதுகளுக்கு இவ்வளவு செய்திகள் வந்து சேருகின்றன. அப்படி என்றால் எவ்வளவு திட்டங்கள் தீட்டப்படுகின்றன என்பதை எண்ணிப்பார். அடப்போயா, என் வயசுக்கு எவ்வளவு சதித்திட்டத்தை பார்த்துட்டேன். அவர்கள் என்ன திட்டம் தீட்டினாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. முன்போல் இல்லை. எல்லைப்புற ஊர்களில் புதிய மனிதர்கள் நடமாடுகின்றனர். நாம் அறியாத வேட்டை நாய்கள் காடுகளுக்குள் அலைகின்றன. அப்படியா? அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு நிறைய விருந்தினர்கள் வந்துள்ளார்களாம். போருக்கு முன் விருந்தினர்களின் எண்ணிக்கை பெருகும் என்று கேள்விப்பட்டதில்லையா? அவர்களோடு ஒரு புலவர் வந்தாராமே, அவரை நீதான் கூட்டி வந்தாயாமே. நம் பெரும் புலவர் கபிலரா? அவர் நம் பரம்பையும் பாரியும் பார்க்க வந்திருக்கிறார். அவரை பொய் ஓட்டு என்று நினைக்கிறாயே? நான் சந்தேகப்படல. இருந்தாலும் கவனமா இருக்கணும்ல. பாணருக்கு தான் வறுமை காரணமாக பரிசு பெற வேண்டிய தேவை இருக்கிறது. புலவருக்கு இங்கென்ன வேலை? எழுத்து கற்றவனுக்கு உதவத்தான் சேர சோழ பாண்டியர்கள் போட்டி போடுகின்றனரே. ஆகட்டும், நாளை காலையில் அவரிடம் பேச்சு கொடுத்து பார்க்கிறேன். நம்பிய பிறகு ஒருவனை ஐயம் கொள்வது எளிதல்ல. நானே காலையில் அவருடன் பேசுகிறேன். மறுநாள் காலை. ஐயா, நீங்கள் நீண்ட தூரம் நடந்து வந்துள்ளீர்கள். நாக்கர்தான் புற்கள் உங்கள் உடலெங்கும் கீறி உள்ளன. காக்கா விரிச்சி உங்களை இலைக்குலைய வைத்துள்ளது. ஒரு வழிகளை தாண்டி நீங்கள் இந்த மலையை கடந்து வந்துள்ளீர்கள். யாவது உங்களை என் தோளில் ஏற்றி செல்ல அனுமதிப்பீர்களா? நீங்கள் யார்? நான் வேல்பாரி. எவ்வியூரில் கபிலரும் பாரியும். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். வெளியூரிலும் உள்ளூரிலும் உங்களை பற்றி பேசாதவர்களே இல்லை. உங்களை பற்றி அறிந்து கொள்ளவே நான் இங்கு வந்தேன். சோதித்தறிய என்று சொன்னீர்கள். நீங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய மன்னன் இல்லைங்க. நான் வேல்பாரி, இந்த பரம்பு மக்களுக்கு சேவகன். நான் வேலீர் குளத்துல பிறந்ததுனால என்னை வேல்பாரின்னு கூப்பிடுறாங்க. இவள் என் மனைவி ஆதினி. இவர்கள் என் குழந்தைகள். பெரியவள் அங்கவை, சிறியவள் சங்கவை. இவர் தேக்கன். எங்க எல்லோருக்கும் இவர்தான் ஆசான். இவர் முடியன், பரம்பின் போர் தளபதி. பழையனையும் நீலனையும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களின் அன்பான வரவேற்பும் உபசரிப்பும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்கள் தோளில் என்னை சுமந்து வந்து என்னை திக்குமுக்காடு செய்து விட்டீர்கள் வேல்பாரி. தாயுள்ளம் கொண்டவன் வேல்பாரி என்று பாணர்கள் பாடுவதை கேட்டிருக்கிறேன். இப்போதுதான் அதை நான் உணர்கிறேன். வாழ்கனின் கருணை, வாழ்கனின் கொடை, வாழ்கனின் மக்கள், வாழ்கனின் பரம்பு. எத்தனை பெரிய புலவர் நீங்கள்! நாடெல்லாம் சுற்றி வலம் வருபவர். மூவேந்தர்களும் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள். நீங்கள் பரம்புக்கு வந்தது எங்களுக்கு தான் பெரும் மகிழ்ச்சி. சரியாக சொன்னாய். அன்னையே, என்ன சொல்கிறீர்கள்? என்னை பற்றி உங்களுக்கு முன்பே தெரியுமா?
தெரியுமாவா? ஐயா, சிறிது காலமாகவே உங்களை பற்றி என் அப்பா பேசாத நாளே இல்லை. அவர் கவலைப்பட்டது ஒரே விஷயத்துக்காக மட்டும்தான். அதாவது நீங்கள் பரம்புக்கு வந்து இங்குள்ள மக்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போ சொல்லுங்கள், உங்கள் வரவு எங்களுக்கு பெருவிழாதானே? ஆஹா, அழகாக சொன்னாய் தாயே. பாரியை நான் காண எத்தனை ஆவல் கொண்டேனோ அதுபோல் பாரி என்னை காண ஆவலாய் உள்ளது தெரியாமல் போய்விட்டது. தெரிந்திருந்தால் முன்பே வந்திருப்பேன். உங்களுக்கு எழுத்து கற்றுக் கொடுப்பதை என் வாழ்நாள் பயனாக கருதுவேன். மிகவும் நன்றிங்க ஐயா. வானர் கூட்ட தலைவன் மதங்கன் பாரியை காண வருகிறார். வணக்கம் ஐயா. வாருங்கள் வாருங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? எது வேண்டுமானாலும் கேளுங்கள். தயங்காமல் கேளுங்கள். வேறு எதுவும் வேண்டாம், கொல்லிக்காட்டு விதையை கொடுங்கள். இப்படி ஒரு பொருள் இருப்பதே வெளியில் உள்ளவர்களுக்கு தெரியாது. எவ்வாறு கேட்டான் மதங்கன்? பரம்பி, ஆதி பொருட்கள் குலம் தாண்டக்கூடாது என்பது குலநாகினி வாக்கு. வேறு எது வேண்டுமானாலும் கேளுங்கள். குலநாகினியின் வாக்கு காப்பாற்றப்படட்டும். நாங்கள் புறப்படுகிறோம். எடுத்து வாருங்கள். கொல்லிக்காட்டு விதை பரம்பின் ஆதி பொருள். அது குலம் தாண்டக்கூடாது. ஆனாலும் பாரி அவர் கேட்டவுடனேயே மனமுவந்து வாரி வழங்கினார். என்னே அவரின் வள்ளல் தன்மை. கபிலர் வந்ததால் எவ்வியூரே கொண்டாட்டத்தில் திளைத்துக் கொண்டிருந்த நேரம். பாரியை வணிக நோக்கத்திற்காக காண வருகிறார் குடநாட்டு வேந்தனின் அமைச்சர் கோளூர் சாத்தன். பரம்பின் மாமன்னரை வணங்குகிறேன். குடநாட்டு வேந்தர் குடவர்கோவின் அன்பு பரிசை நீங்கள் ஏற்க வேண்டும். யவனத்திலிருந்து வாங்கப்பட்ட ரசக்கண்ணாடி பரிசு பொருட்களின் நடுவில் வைக்கப்பட்டிருக்கிறது. வந்ததன் நோக்கம் என்னவோ? குடநாட்டு வேந்தர் வணிக பேச்சு ஒன்றுக்காக என்னை அனுப்பி வைத்தார். வணிகம் இயற்கைக்கு எதிரானதே. அதை என்னிடம் பேச வந்திருக்கிறீர்கள். வணிகம் தானே ஒரு அரசின் அச்சாணி. வணிகம் செழித்தால் தானே அரசு செழிக்கும். அரசு செழித்தால் தானே மக்கள் செழிப்பர். வணிகமே இல்லாததால் தான் நாங்கள் செலுத்திருக்கிறோம். எந்த மன்னனின் காலிலும் பரம்பின் தட்டுக்கள் பணிந்து வைக்கப்பட்டதில்லை என்பதை நீ அறிவீரா? இயற்கை வழங்குகிறது, நாம் வாழ்கிறோம். இடையில் விற்கவும் வாங்கவும் நாம் யார்? அப்படி என்றால் உமணர்களிடமிருந்து நீங்கள் உப்பை வாங்கத்தானே செய்கிறீர்கள். எங்களுக்கு தேவையானதையும் அவர்களுக்கு தேவையானதையும் பரிமாறிக்கொள்கிறோம். பகிர்ந்து உண்பதும் பரிமாறி வாழ்வதும் இயற்கை நமக்கு கற்றுக் கொடுத்தவை. அதுதானே வணிகமும். இல்லை, பரிமாற்றம் என்பது தேவையை சார்ந்தது. வணிகம் என்பது ஆதாயம் சார்ந்தது. ஆதாயம் மனித தன்மையற்றது, மாண்புகளை சிதைப்பது. ஒன்று மட்டும் சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. சொல்ல அனுமதிப்பீர்களா? என்ன? உட்கார்ந்த கணத்தில் 3 முறை இந்த ரச கண்ணாடியை நீங்கள் பார்த்தீர்கள். உங்களை அறியாமலேயே உங்களின் கை மேசையை சரிப்படுத்திக் கொண்டது. எதையும் தேவையாக மாற்றுவதுதான் வணிகம். வணிகத்திடம்தான் ஆசையின் திறவுகோல் உள்ளது. அதை வெல்லும் ஆற்றல் எவருக்கும் கிடையாது. இதுவரை நீ எங்களை பார்த்ததே இல்லை. இப்பொழுது பார்த்து விட்டாய் அல்லவா? ஆசையை வெல்லும் ஆற்றல் கொண்டவர்கள் இங்கு பரம்பு மலையில் இருக்கிறார்கள் என்று உலகுக்கு போய் சொல். நீ போகலாம். எதிரே வந்த பெண்ணொருத்தி கை நீட்டி கபிலரின் பாதையை மறித்தாள். அவளின் பெயர் மயிலா. ஏனம்மா வழியை மறிக்கிறாய்? பாரியுடன் நட்பு கொள்ள தகுதி இருக்கா உம்மிடம்? ஏனம்மா இப்படி கேட்கிறாய்? என்ன தவறிழைத்தேன் நான்? உங்களால் தான் அவன் புகழின் உச்சியை அடைந்தான். எப்பொழுதும் பாரியுடனும் உங்களுடன் தான் நேரம் செலவிடுகிறான். நீ யாரை பற்றி சொல்கிறாய்? நீலன். எல்லாம் என்னால் தான் வந்தது. நான் தான் யாரோ ஒருவர் தேரிலிருந்து இறங்கி வேட்டுவன் பாறையில் கால் பதிக்கிறார் என்று நீலனிடம் கூறினேன். எவ்வியூருக்கு சென்ற பிறகு நீலன் கபிலர் என்ற புலவரோடு இருக்கிறார் என்று தோழிகளிடம் கூறினேன். அது எப்படியோ பாரின் காதிலும் விழுந்து விட்டது. என் வாயாலே நான் கேட்டேன். போதாத காலத்தில் புலம்பிதான் தீர்க்க வேண்டும் என்பார்கள். அவன் பாரியின் அன்பை பெற்று புகழின் உச்சிக்கு சென்றாலும் என்றும் மயிலா மயிலா என்று யாரோ ஒரு பெண்ணின் பெயரை சொல்லி புலம்பிக் கொண்டு மயிலை மலர்களை எடுத்து போய்விட்டானே. அப்படியா? நான் அவரை காண செல்கிறேன்.
பாரியும் கபிலரும் கதிரவனின் ஒளிவாளை காண செல்லுதல். கபிலரே, கபிலரே, எழுந்திரியுங்கள். கபிலரே, வாருங்கள் போகலாம். அங்கே பாருங்கள், இப்பொழுது நீங்க காணப்போவதுதான் காண கிடைக்காத காட்சி. கதிரவன் தினமும் தான் உதிக்கிறது, இதில் என்ன புதுமை? 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நெருப்பை உருக்கி ஊற்றியது போல கண் இமைக்கும் நேரத்தில் நீளும் ஒளிவால் அரை நாளிகை நேரம் மட்டுமே இப்பொழுது காட்சி கொடுக்கும். பாரி, என்ன சொல்கிறீர்கள்? ஆம் புலவரே, கதிரவனின் ஒளிவால் எவ்வியூரில் இறங்கியதும் 3 நாட்களுக்கு பின் கொற்றவை கூத்து தொடங்கும். ஆம், காண கிடைக்காத காட்சி. அதோ அந்த பக்கம் 2 குன்றுகளுக்கு பின்னால் தான் பாலி நகர் இருக்கிறது. அங்குதான் ஆயுத சாலைகள், பயிற்சி கூடங்கள், தொழிலகங்கள் என எல்லாம் இருக்கிறது. பாலி நகரில்தான் வேளிர்கள் அனைவரின் செல்வமும் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது என்று கேள்விப்பட்டுள்ளேன். அங்குதான் இருக்கிறதா பாலி நகர்? ஆமாம், செல்வங்கள் உள்ள இடத்தின் அடையாளம் வெகு சிலருக்கு மட்டுமே தெரியும். ஆனால் காலப்போக்கில் இடத்தின் குறியீடு மறைந்துவிட்டால்? ஒருபோதும் மறையாது. ஏனென்றால் அதன் குறியீடு இங்கு இல்லை, அதோ அங்கு இருக்கிறது. புரியவில்லையே பாரி. வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் தான் அதன் ரகசிய குறியீடு. வானியலையும் கணிதத்தையும் தலைமுறை தலைமுறையாக கற்று ஆளும் கணியர்கள் மூவேந்தர்களிடமே இருக்கின்றனர். அதனால்தான் நீரும் நிலமும் வானும் மூவேந்தர்களுக்கு வசப்பட்டிருக்கின்றனர். ஆனால் இந்த பேரறிவு சின்னஞ்சிறு வேளிர் கூட்டத்திற்கு எப்படி வசப்பட்டது? பெருங்கணியன் திசைவேளர் மட்டும் இப்போது இங்கு இருந்திருந்தால் பாரியை கட்டி அணைத்திருப்பார். வேந்தர்கள் யாருக்கும் இல்லாத நாளறிவும் கோளறிவும் பாரியிடம் இருப்பதை கண்டு திகைத்திருப்பார். பாரி, நான் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். கேளுங்கள் பெரும்புலவரே. நீ முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தாய் என்று பாணர்கள் பாடுகிறார்களே, அது உண்மையா? அன்றொரு நாள் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் யாதினி? ஒரு மலரை ரசிக்கின்றதா? என்ன அழகான காட்சி! இங்கே பாருங்கள், அழகான மலர்களை கொண்ட முல்லை செடிகள் தேர் சக்கரங்களில் சுற்றி இருக்கிறது. தேரை நகர்த்தினால் செடி அருந்துவிடும். அதனால் பக்குவமாக இதை பிரித்து விடலாமா? ஆதினி, அப்படி செய்யாதே. முல்லை கொடிகள் இறக்க வாய்ப்புள்ளது. விதையை நடாதவன் கிளையை ஒடிக்க இயற்கை ஒருபோதும் அனுமதிக்காது. முல்லை கொடிகள் இறக்காமல் படர்ந்து வளர இந்த தேரை கொடுப்பதே சிறந்த தீர்வாகும். பரம்பு நாட்டில் இயற்கையும் இயற்கையை நம்பி வாழும் பிற உயிர்களையும் துன்புறுத்தும் செயலை எவரும் ஒருபோதும் செய்வதில்லை. இந்த தேரை கொடுப்பதே சிறந்த தீர்வாகும். வா ஆதினி, செல்வோம். கபிலர் பாரியுடன் கொற்றவை கூத்து காண செல்லுதல். அங்கே கொற்றவை கூத்து பாலை நிலத்திற்குரியது. அதை ஏன் குறிஞ்சி நிலத்தில் நடத்துகிறீர்கள்? மனம் கொடும் பாலையாக வெடித்து கிடக்கும் போது எங்கே நடத்தினால் என்ன? இந்த மண்ணெங்கும் சேர சோழ பாண்டியனின் பேராசையின் காரணத்தினால் எத்தனையோ குளங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. அழிக்கப்பட்ட குளங்களில் எண்ணிக்கைகளில் எத்தனையோ யார் அறிவர்? மூவேந்தர்களால் அழிக்கப்பட்ட 16 குளங்களில் மிச்சம் இப்போது பரம்பு நாட்டில் வசிக்கின்றன. என்ன, அழிக்கப்பட்ட 16 குளங்களின் வழித்தோன்றல்கள் உயிரோடு பரம்பு நாட்டில் இருக்கின்றார்களா? ஆமாம், மூவேந்தர்களின் ஆட்சி அதிகாரத்தால் தங்கள் நிலத்தையும் வாழ்க்கையும் இழந்த சிறு குலங்கள் 4 வருடங்களுக்கு ஒரு முறை ஒன்று கூடி மூவேந்தர்களுக்கு எதிராக வெஞ்சினம் முறைப்பதே கொற்றவை கூத்து. நீலன் எந்த குலத்தின் வழித்தோன்றல்? அகுதை குலம். நான் அகுதையின் குலத்தை அறிந்திருக்கிறேன். விவசாயத்தை முதலில் உலகிற்கு அறிமுகம் செய்தவர்கள் அவர்களே. நீலன் அதன் வாரிசு இன்னும் உயிரோடு இருப்பது எனக்கு பேரதிர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது. மேலும் எல்லோரும் காட்டை அழித்து விளைநிலமாக்கும் போது காட்டை அறிந்து கொண்டு நிலத்தை விளைய வைத்தவர்கள் அவர்கள். உண்மைதான். ஆனால் வால் முனைதானே வெற்றி கொண்டது. எந்த மண்ணிலும் விளைய வைக்க தெரிந்தவர்களை விதை நெல்லே அறியாதவர்கள் வீழ்த்தி விட்டனரே. இவர்கள்தான் கருப்பன் குடியினர். கரும்பை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள். புல்லின் வகைகள் தான் எத்தனை கருப்பன் குடியினர் ஒரு அரிய வகை புல்லினை கண்டறிந்தனர். அதன் இனிப்பின் காரணத்தால் சுவைப்புல் என்று பெயரிட்டனர். அதை வெட்டி புதிய இடத்தில் நட்டு வைத்தனர். நாளடைவில் சுவைப்புல் என்ற பெயர் நீங்கி அந்த குடியின் பெயரால் கரும்பாப்புல் என்றும் இப்பொழுது கரும்பென்றும் அதற்கு பெயர் விளங்கிற்று. தலைமுறைகள் பல கடந்தோடின. கருப்பன் குடியினர் கரும்பின் எண்ணற்ற நுட்பங்களை தங்களது பட்டறிவில் சேகரித்திருந்தனர். கரும்பின் சுவையறிந்த சோழர்கள்
அவர்களின் குளங்களை அழித்து தங்கள் வயல்களில் அவர்களை அடிமையாக கரும்பு விளைவிக்க பயன்படுத்தி கொண்டனர். அடிக்கரும்பின் தித்திப்புக்கு மனம் எத்தனையோ முறை ஏங்கியுள்ளனர். ஆனால் அவையெல்லாம் கருப்பன் குடியின் குருதியால் தானே விளைந்துள்ளன. ஒற்றவை கூத்து தொடங்கிவிட்டது, வாருங்கள் காண்போம். பாண்டியனின் மகனுக்கும் யவன பெரும் வணிகரின் மகள் மற்றும் கபிலரின் தலை சிறந்த மாணவியுமான பொர்சுவைக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அப்பொழுது பரம்பின் அதிசய விலங்கான வடக்கு திசை நோக்கியே அமரும் தெய்வ வாக்கு விலங்கு வெள்ளத்தில் அடித்து மலை அடிவாரம் வருகிறது. திருமண பரிசாக அவ்விலங்கு அரண்மனை வந்தடைகிறது. இதன் குணாதிசயத்தை அறிந்து கொண்ட வானியல் பேராசான் அறிஞர் திசைவேளர் பாண்டிய மன்னனிடம் தெரிவிக்கிறார். பாண்டிய மன்னனோ வணிகத்தின் பெரும் தளபதியான ஹிப்பாலஸிடம் தெய்வ வாக்கு விலங்கினை பற்றி கூறுகிறார். ஹிப்பாலஸ், இந்த விலங்கினை பார்த்தாயா? இது என்ன? இது தெய்வ வாக்கு விலங்கு. என்ன தேவாங்கா? இல்லை இல்லை, தெய்வ வாக்கு விலங்கு, இயற்கையின் அதிசயம், ஒரு வானியல் விலங்கு. இது எப்பொழுதும் வடக்கு நோக்கியே உட்காருகிறது. பெரும் வானியல் அறிஞர் திசைவேலர் என்னிடம் காண்பித்தார். அருமையோ அருமை. கடலில் திசை அறிவது என்பது எங்களுக்கு என்றும் கைவராத கலை. ஆனால் கடலில் திசை அறிந்து எல்லா ஆபத்துகளையும் நீக்கும் தேவதை இது. ஆமாம், இவ்விலங்கு எங்கு உள்ளது? பாரியின் பரம்பு மலையில் இவ்விலங்கு உள்ளது. ஆனால் பாரி இயற்கைக்கு எதிராக எதையும் செய்ய மாட்டானே. அதிலும் புனிதமான தெய்வ வாக்கு விலங்கினை நமக்கு வணிகத்திற்கு கொடுக்க ஒருபோதும் சம்மதிக்க மாட்டான். என்ன செய்யலாம் ஹிப்பாலஸ்? சரி, யோசித்து கூறுகிறேன். நான் வருகிறேன் மன்னனே. இந்த அதிசய விலங்கை நான் எப்படி அடைவது? இந்த விலங்கு மட்டும் எனக்கு கிடைத்து விட்டால் உலகு எங்கும் வணிகத்தில் கோடி கட்டி பரப்பேன். பெரும் செல்வந்தர் ஆகிவிடுவேன். இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. பாரிக்கு எதிரிகள் மூவேந்தர்கள். அவர்களை என் தந்திரத்தால் ஒன்று இணைத்து பாரிக்கு எதிராக போர் செய்ய தூண்டினால் நான் இந்த அதிசய விலங்கை பெற்று விடுவேன். ஆம், இவ்விலங்கை நான் எப்படியாவது அடைந்தே தீருவேன். சேரனுக்கு அவன் தந்தையை பாரி அழித்ததாலும் கொல்லிக்காட்டு விதையை கொடுக்க மறுத்து வணிகத்திற்கு இணங்க மறுத்ததால் கோபம். ஆனால் சோழ நாட்டு மன்னன் சோழவேலனுக்கோ பரம்பு நாட்டின் பாலி நகரில் உள்ள விதைமடிப்பற்ற ஒளிமிக்க மணிகள் மற்றும் காட்டின் செல்வத்தின் மீது ஆசை. பாண்டியனுக்கோ தெய்வ வாக்கு விலங்கினை அடைய ஆசை. பாரியின் புகழ் மற்றும் பேராசையினால் வெவ்வேறு காரணங்களுக்காக ஒன்றிணைத்து கூட்டணி அமைத்து பாரியை எதிர்க்க திட்டம் தீட்டுகிறான் ஹிப்பாலஸ். சேர சோழ பாண்டிய மன்னர்கள் அனைவரும் இங்கு வந்துவிட்டீர்கள். ஒரே காரணத்திற்காக வந்திருக்கிறீர்கள். பின்னர் ஏன் தூரத்தில் நிற்கிறீர்கள்? நீங்கள் ஒன்று சேர வேண்டிய நேரம் இது. தோல்வி அடைந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைப்பது இந்நிலத்தின் நீதி. பக்கத்தில் வாருங்கள். எந்த ஒரு போர்க்களத்திலும் நாங்கள் தோற்பதில்லை ஹிப்பாலஸ். ஒவ்வொரு போரும் எங்களுக்கு படிப்பினைதான். படிப்பதற்கு இது என்ன வகுப்பறையா? போரில் தோற்றதற்கு இப்படி ஒரு சமாளிப்பு. சரி, இருக்கட்டும்.
மூவரும் தனித்தனியே பரம்பின் மீது போர் தொடுத்தீர்கள். எப்போதாவது மூவரும் இணைந்து போர் செய்ய யோசித்தீர்களா? அந்த பரம்பின் பாரிக்காக எதிரெதிர் துருவங்களை இணைய சொல்கிறாயா? இணையவில்லை என்றால் மீண்டும் தோல்வியை சந்திப்பீர்கள். நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆம், இவ்வாறு சொல்வதும் ஒரு வகையில் சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். ஒரு பொது எதிரியை வீழ்த்த கூட்டணி அமைக்கும் உத்தியை நாமே தொடங்கி வைப்போம் இந்த மண்ணில். நானும் அதை ஆமோதிக்கிறேன். ஒரு கூட்டுப்படையை அமைத்திடுவோம். இப்போதாவது புரிந்து கொண்டீர்களே. சரி, எப்பொழுது நாம் அனைவரும் பரம்பிற்கு படையெடுத்து செல்வோம்? அதைதான் பல ஆண்டுகளாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள். பாரி மலை மீது இருக்கும் வரை அவரை வெல்லவே முடியாது. ஆம், பரம்பிற்கு நாம் செல்ல வேண்டாம். பரம்பின் பாரியை நாம் இங்கு வரவழைப்போம். நல்ல யுக்தி. அதற்கு என்னிடம் ஒரு யோசனை உள்ளது. பாரியுடன் இருக்கும் அவனது நம்பிக்கைக்குரிய நீலனை நாம் பிணைய கைதியாக பிடித்து வந்து விடலாம். பின்னர் பாரி இங்கு வந்தே தீருவான். பாரி வந்த பின்னர் அவனை வீழ்த்தி விடலாம். பிறகு பரம்பு நம் கையில். பாரி இனி தோற்க போவது நீ, பரம்பை ஆளப் போவது நாங்கள். நீலனைத்தனர் மூவேந்தர்கள். நீலன் நீதானா? பரம்பின் வீரனாமே, பாரியின் வலது கையாமே. உன்னை பிணையாக வைத்துத்தான் பரம்பையும் பாரியையும் வெல்லப் போகிறோம். உங்கள் கற்பனை கோட்டைகளை என் பாரி தகர்த்தெறிவான். பாரி வருவான், வந்து என்னை மீட்பான், உங்களை அடிப்பான். இது பரம்பின் மீது ஆணை, என் அகுலை குலத்தின் மேல் ஆணை. பாரிக்கு எதிராக போர் தொடுக்க முடிவு செய்த பின்னர் கபிலரை அழைத்து சமாதானம் பேசும் நாடகம் நடத்துகின்றனர். அப்போது செம்பனை சந்திக்கிறார் கபிலர். செம்பா, யாரை பார்த்துவிட்டு பரம்பில் ஏறி சென்றேனோ அவனைத்தான் பரம்பை விட்டு இறங்கியதும் முதலில் பார்க்கிறேன். வணக்கம் புலவரே. நீ என்று பாரியின் வள்ளல் தன்மை பற்றி வியந்து கூறினாய். நான் மறுத்து கூறி பாரியை சோதித்தறிய மலை ஏறினேன். 1.5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. பாரி அறம், வீரம், கருணை மிக்கவன். அவனுடன் கழித்த என் வாழ்வின் மிகச்சிறந்த இந்த காலத்தை சொல்லால் வார்த்து சொல்கிறேன். உனது வார்த்தையே மெய், உனது வார்த்தையே மெய். அதை நான் பணிந்து ஏற்கிறேன். தாங்கள் என்னை வணங்கக்கூடாது. நான் உன்னை வணங்கவில்லை, நீ சொன்ன உண்மையை வணங்குகிறேன். அந்த உண்மைக்கு எதிராகவே விருப்பம் இல்லாமல் இப்போது வாழியேந்த வந்துள்ளேன். மூவேந்தர்களின் ஆணை இது. என்னை மன்னியுங்கள் புலவரே. உண்மை இல்லாத ஒன்றை நான் எப்போதும் மன்னிப்பதில்லை. வாருங்கள், அவைக்கு செல்வோம். மூவேந்தர்களுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். கபிலரே, எப்போது பாரியின் படை தளபதியானீர்கள்? சமாதானம் பேச நீங்கள் வந்துள்ளீர்கள். பரம்பின் புகழும் பாரியின் புகழும் அறிந்த ஒவ்வொருவரும் பாரியின் படைத்தளபதிதான். ஆனால் நான் இங்கு பாரியின் நண்பனாக சமாதானம் பேச வந்துள்ளேன். எவ்வளவு சிறந்தவனா இருந்தாலும் ஒரு நாள் சாவது உறுதி. இருந்தாலும் இப்பெரும் போரால் பாரியும் பரம்பும் அழிவதை தவிர்க்கவே நாங்கள் விரும்புகிறோம். நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? பாரியை சமாதானப்படுத்தி வேந்தர்களோட நீங்கி போக சொல்லுங்கள். இல்லை என்றால் போர்க்களத்தில் அவனது குடலை கழுதுகள் ஏந்தி பறக்கும் நாள் விரைவில் வந்து சேரும். உங்கள் மூவருக்கும் பரம்பின் மலைகள் வேண்டும், அவ்வளவுதானே? ஆமா. 3 யாழ்களை மூவேந்தர்களும் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு பாடலை நான் எழுதி தருகிறேன். அதை பாடிக்கொண்டே பரம்பு சென்று யாசகம் கேளுங்கள். வள்ளல் பாரி மொத்த பரம்பையும் வழங்கி விடுவான். எதற்கு வீணாக போர்? கபிலரே, நண்பனுக்காக நான் பிறழ்கிறது. உமது சொற்கள் பற்றியறியும் பரம்பினை பாட அதிக நாள் இல்லை. நெருப்பில் எரிந்தாலும் மீண்டும் முளைக்கும் ஆற்றல் கொண்டது பனம்பழம் மட்டுமே. பனையை குலச்சின்னமாக கொண்டவன் வேள்பாரி. நெருப்பினாலும் அழிக்க முடியாத அவனை பாடுவது என் தமிழுக்கு அழகு. நான் வருகிறேன். நன்றி. போருக்கு முன் பரம்பில் பாரியுடன் உரையாடல். இந்த போரை எதிரிகள் பேராசையினால் பாரியை நடத்துகின்றனர். ஆனால் பரம்பு வீரர்களை பொறுத்தவரை இந்த போர் நீலனுக்காக நடக்கிறது. சரியாக சொன்ன இரவாதா. இந்நேரம் மூவேந்தரின் கூட்டுப்படை வேட்டுவன் பாறைக்கு அருகில் நிலை கொண்டிருக்கலாம். அப்படி என்றால் பாண்டியன் இந்நேரம் அவனது தந்திரமான போர் யுக்திகளை தொடங்கியிருப்பான். அறமற்ற வழிக்கு தந்திரம் என பெயர் சூட்டுவது கோழைகளின் செயல். கவலை வேண்டாம், வருவதை இயற்கை அன்னையின் துணையுடன் எதிர்கொள்வோம். பாரியின் பண்பு மற்றும் குணநலன்களை தெரிந்து கொண்ட பாண்டிய நாட்டின் இளவரசி பொர்சுவை தனது ஆசான் கபிலர் மற்றும் பாரியை காண தனது தோழி சுகமதியுடன் வருகிறாள்.
அப்போது, நீண்ட காலத்திற்கு பிறகு உங்கள் முகம் பூத்து மிளிர்கிறது இளவரசி. அப்படியா? பல ஆண்டுகளாக பார்க்காத ஆசானையும் பார்த்தறியாத பாரியையும் காணப்போகிறேன் அல்லவா? இளவரசி, தாங்கள் செய்யும் இந்த பயணத்தின் நோக்கம்தான் என்ன? சென்ற வாரம் வரை இந்த போரையும் இதனால் ஏற்படும் போர் அழிவினையும் நிறுத்துவதே என் நோக்கமாக இருந்தது. ஆனால் இனிமேல் யாராலும் போரை நிறுத்த முடியாது. பிறகு ஏன் இந்த பயணம்? அறவழி நின்று போர் புரியும் பாரியை வீரத்தால் வீழ்த்த முடியாது. எனவே மூவேந்தர்கள் அவரை சதியால் வீழ்த்த எண்ணுகிறார்கள். கொலை செய்ய சதி செய்கிறார்கள். அதை தடுக்கவே இந்த பயணம். பாரி இறந்தால் அறம் இறப்பதற்கு சமம். அறம் ஒருபோதும் அழியக்கூடாது. பொர்சுவை சுகமதியின் காதுகளையே உற்று பார்த்து கொண்டே இருந்தாள். காதணி ஆடியபடி வந்தது. வீரர்களே, நாங்கள் சற்று இளைப்பாறிய பின் பயணத்தை தொடர்வோம். அப்படியே ஆகட்டும். ஆனால் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சுகமதி, நான் சொல்வதை கேட்டு அச்சப்படாதே. நம்முடன் வருபவர்கள் சாதாரண பல்லக்கு தூக்கிகள் அல்ல. இவர்கள் பாரியை கொள்வதற்காக பாண்டிய அரசர் அனுப்பிய போர் வீரர்களை போல் தெரிகிறது. என்ன சொல்கிறீர்கள் இளவரசி? எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் பல்லக்கில் பயணிப்பவள் நான். உனது காதணிகள் அசையும் விதத்தை பார்த்தேன். இவ்வளவு கடினமாக காதணிகள் அசையும்படி பல்லக்கை தூக்கி செல்ல மாட்டார்கள். அவர்களது நடையிலேயே தெரிகிறது இவர்கள் போர் வீரர்கள் என்று. கொலையை தடுக்க நினைத்து கொலையாளிகளை அழைத்து வந்துள்ளேன். எனக்கு பயமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் என்ன செய்வது? நான் பாரியை வணங்கும் போது இவர்கள் பாரியை தாக்குவார்கள் என்று நம்புகிறேன். பாரியை காப்பது ஒன்றே நமது குறிக்கோள். எனவே நான் பாரியை வணங்காமல் பாரியை கொல்ல நினைக்கும் மூவேந்தர்களின் உளவாளியை வணங்குகிறேன். ஓ, அப்போது பாரியை அடையாளம் தெரியாத போர் வீரர்களின் கையால் உளவாரி இறந்து விடுவான். மற்றதை பாரி பார்த்துக் கொள்வார். எனது அருமை மாணவி பொற்சுவையே, வருக வருக. உன்னை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் குருவே. ஈகையன் எங்கே? பொற்சுவையின் மனம் தள்ளாடியது. பாரி எங்கு இருக்கிறான்? ஒரு கணமேனும் அவன் முகத்தை பார்க்க வேண்டும் என மனதுக்குள் தோன்றியது. ஒருவேளை அந்த முகத்தை பார்த்துவிட்டால் தன்னை அறியாமலேயே கைகள் குவிந்து தாழ் பணிந்து விடுவோம். வேண்டாம் என மனதின் அடங்காத தவிப்போடு உளவாளி ஈங்கையன் முன்னால் வந்து நின்றாள். உடன் நிற்கும் யாருக்கும் எதுவும் புரியவில்லை. ஐயோ இளவரசி, இளவரசி, இனி நீ இல்லாமல் நான் என்ன செய்வேன் இளவரசி? பொற்சுவை, எனது அன்பு மாணவியே. பாண்டிய இளவரசி மற்றும் கபிலரின் தலை சிறந்த மாணவியுமான பொற்சுவை தனது நாட்டின் எதிரியாக இருந்தாலும் அறம் ஒருபோதும் சாகக்கூடாது என்பதற்காக தன் உயிரையே தியாகம் செய்து பாரியை காப்பாற்றினார். பொற்சுவையின் உடலில் கசிந்து கொண்டிருக்கும் குருதி பாரியின் உயிர்காக்க சிந்தப்பட்டது என்பதை அறிந்த பொழுது பாரியுடன் சேர்ந்து பரம்பே உறைந்து போனது. போர்க்களம் எப்படி இருந்தது என்பதை இப்போது பார்ப்போம். படை வீட்டில் கோபம் கொண்டு வஞ்சினம் உரைத்து நாம் செய்த போர் பரம்பின் படையை ஒரு பிடியை கூட அசைக்கவில்லையே. என்னதான் நடந்தது?
பரம்பு படை நாம் எதிர்பார்த்த எதையும் செய்யவில்லை மன்னா. புரியும்படியாக சொல். போரின் கடைசி நாளிகை வரை அவர்கள் தாக்குதல் மென்மையாகவே இருந்தது. அதன் பிறகு பாரியின் படை நம்மை கொடும் மணலில் ஓடவிட்டு களைத்து போகச் செய்து அதன் பிறகு வெறி கொண்டு தாக்கினார்கள். மேலும் காற்றில் பறந்து வந்த பல சுருள் அம்புகள் நம் படையை நிலை குலைய வைத்தன. ஆனால் பரம்பின் ஆசான் தேக்கன் மிகவும் காயமடைந்துள்ளார். வேந்தர்களே, என் அனுபவத்தில் தோன்றுவதை சொல்கிறேன். அவனின் வலிமை அவனின் படைகள் அல்ல, இயற்கையே அவர்களின் அச்சாணி. பாரியை நாம் போர்க்களத்திற்கு வர வைக்க வேண்டும். தேக்கனோ அல்லது முடியனோ இறந்தால்தான் பாரி போர்க்களத்துக்குள் வருவான். அவனை தந்திரத்தால் மட்டுமே வெல்ல முடியும். போரின் விதிகளை மதிக்காமல் முடியனின் மகன் பெரும் வீரனான இரவாதனை கொல்கின்றனர். பின்னர் நீலனை மீட்கும் நிமிடத்தில் இரவாதனை வஞ்சகமாக கொன்றுவிட்டனர். எனக்கு ஏற்பட்ட காயத்தினால் சரியாக போர் முடியவில்லை. பாரி போர்க்களத்துக்குள் இறங்கி போரிட வேண்டும் என்றால் நான் என் உயிரை மாய்த்துக் கொள்வதே சரி. நீலனை மீட்டு வா பாரி. சேரன் கொள்ளிக்காட்டு விதைக்காக பரம்பை சூறையாட நினைத்தான். சோழன் பாலி நகரின் செல்வத்தை அபகரிக்க நினைத்தான். பாண்டியனோ அதற்கும் மேலே போய் பரம்போட தெய்வவாக்கு விலங்கினையே அவன் நாட்டுக்கு கொண்டு போக துணித்தான். எல்லோருக்கும் மேலே அகுதை குலத்தின் கடைசி வாரிசு நீலனையும் பிணைய கைதியாக பிடித்து கொண்டு போய்விட்டனர். அவர்களின் பேராசையின் காரணமாக போரில் நாம் எழுந்த எண்ணற்ற பரம்பு வீரர்களின் உயிர்களுக்கு அவர்கள் பதில் சொல்லித்தானாக வேண்டும். நானே போர்க்களத்தில் இறங்குகிறேன். நீலனோடு திரும்ப வருகிறேன். போரில் மிகுந்த பலத்துடன் போரிட்டு பாரி நமது படையை அழித்து விட்டான். வீரனே, நீலனை கொன்றுவிடு. இனி நம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. வாருங்கள், சென்று விடலாம். மூவேந்தர்கள் தோற்று போய் எப்படி புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள் பாருங்கள். போரில் கூட அறம் வேண்டும். இதுவே நம் பரம்பின் விதி. எனவே புறமுதுகிட்டு ஓடுபவர்களை நாம் தாக்கக்கூடாது. வேந்தர்களே, இக்கணம் கூட உங்களையும் உங்கள் படை வீரர்களையும் என்னால் வீழ்த்த முடியும். ஆனால் எனது நோக்கம் நீலனை மீட்பது மட்டுமே. பரம்பு நாட்டின் மீது போர் தொடுத்து வெல்லும் எண்ணத்தை இன்றோடு கைவிட்டு விடுங்கள். இயற்கை அழிப்பவரை இயற்கையை அழிக்கும். நீலா, என்னை மன்னித்து விடு. உன்னை நிறைய நாட்கள் சிறைவாசம் அனுமதிக்க வைத்து விட்டோம். அகுதை குல வாரிசை நீங்க எப்படியும் காப்பாத்திடுவீங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க, நாம பரம்பு போய் இந்த நல்ல செய்தி எல்லோருக்கும் சொல்லுவோம். பரம்பின் பாரியை போரில் வெல்லவே முடியாது என்று வரலாறு பேசட்டும். இது பாரியின் வெற்றி அல்ல, பரம்பில் இருக்கிற ஒவ்வொரு குலத்தோட வெற்றியும் தான். நீலா, அகுதை குலத்தின் ஒரே வாரிசே, வா, பரம்புக்கு போய் வெற்றி விழாவை கொண்டாடுவோம். வீழும் சூரியனே, தர்மம் தோற்காதே, ஆளும் காவலனே, கசிந்திடும் கண்ணீரை திரும்பிடச் செய்யா, மறைவிடும் நெஞ்சத்து மழையென பெய்யா, ஆழ்மனதில் சூழும் இருளை நீளும் துயரை பாடும் விதியை நீக்கும் தீயே நீ ஐயா.
மறைந்தாலும் உதிக்கும் சூரியனாய், விழுந்தாலும் விரைந்தோடும் நீர்வீழ்ச்சியாய், எழுந்தாலும் நிமிர்ந்து நிற்கும் மலையாய், மின்னல் வேகம் கொண்டு தடுக்கும் தடைகளை தூளாக்கி வெற்றி கொடி ஏந்திய வீரயுக நாயகன் வேள்பாரி.